சரித்திரங்களின் புழுதிக் காற்றில் நாம் வேறிட்டு எழுந்த கதையொன்றை இன்று நான் உங்களுக்கு உரைக்கட்டுமா எம்மக்காள்? நரிகளும் புலிகளும் எம் தொண்டை குழியை நறுக்கிக் கொண்டிருந்த காலம் அது. நாமோ மூச்சு திணறாமல் அவைகளை வேட்டையாடக் கற்றுக்கொண்ட கதை தெரியுமா எம்மக்காள்? எம் மண் திசையற்றும் திக்கற்றும் தலைமையற்றும் தத்தளித்த நொடியில் புரவிப் படை கொண்டு நிலம் காத்த கதை எவ்வளவு ரணமானது என்பதை வரலாற்றின் கூறுகளில் இருந்து நசுக்கிவிட முடியுமா எம்மக்காள்? எம்மையும் எம் மண்ணையும் இந்நிலத்தில் நாம் கட்டி வைத்த புரவியையும் களவாடிச் சென்ற சூனியக்காரர்கள் மீண்டெழுந்த கதை குருதிகளில் சுட்டரிக்கும் வலி மிக மிக ஆச்சரியமானது என் உடன்பிறப்புகளே. எல்லாம் ஒருபுறம் கிடக்கட்டும், மீண்டெழுந்து ஒரு படை சமைப்போம், எம் புரவிகளை மீட்டெடுப்போம், அதன் கடிவாளங்களை பலப்படுத்தி முன்னங்காலில் முத்தமிட்டு அழுத்து மிடரை மிருதுவாய் வருடி எம் மண்ணின் வரலாற்றை மீட்டெடுக்கும் தருணமிது. நாளை உதிக்கும் பரிதி நமக்காக ஒளி வீசும், நாளைய காற்று நம் திசை தேடி அலையும், நாளைய நிலவு நம் பனித்துளிகளை வாழவிடும், நம் கடல் நமக்காக இறையும், நம் கதிர் நமக்காக பூக்கும், நம் நா முடிச்சுக்களை அவிழ்க்கும். அந்நாளில் வெண்ணிறப் புரவியின் மீதேறி நம் வரலாற்றை பாடுவோம். இந்த தேசம் முழுக்க மிகச் சத்தமாக, மிக மிக சத்தமாக, மிக 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 சத்தமாக, சத்தியமாக பாடுவோம் எம்மக்காள். பாதையற்று நாம் அலைந்த பயணங்களில் எம் வீதிகளில் தெரிந்த முகம் எம் அதாவே. சிறுநோய்க்கும் தட்டு தடுமாறி நாம் துடிக்கும் தருணமதில் பல ஊரும் பயன் பெறுக எம் மடியில் வைத்தியசாலை விரம்பர அமைத்தவனும் எம் அதாவே. பயணிக்காய் ஒரு பேருந்து தரிப்பிடம் மரநிழலாய் கிடைக்காதா என நாம் எல்லாம் அறைந்த போது பட்டணத்து கோபுரமாய் கப்பல் வடிவில் எமக்கொரு தரிப்பிடம் அதாவின் கரங்களால் தானே பெற்றுக்கொண்டோம். ஆடிக்கழிக்க அரங்கமும் அற்புதமாய் கற்க தொழில்நுட்ப கல்லூரியும் அதா வார்த்த வார்த்தைகளின் ஆத்மார்த்த உணர்வுகளை எப்படி மறக்கும் எம் உள்ளம்? அக்கறை பற்றியனும் இத்தாயை அழகுற உயர்வாக்கி மாநகரமெனும் பெருவாழ்வை எமக்களித்த அதாவே. வாழ்வு எனும் இன்னொடி மறையும் வரைக்கும் உன் நாமம் எம் கல்வில் நிலைத்திருக்கும்.